இனிய வணக்கம். ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் வெவ்வேறு துறையை சேர்ந்த சாதனையாளர்கள் மற்றும் சமுதாயத்திற்காக உதவி செய்துட்டு இருக்கிற பல நபர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறது சாதனைக்குரிய பெண் மட்டுமல்ல, ஒரு பெருமைக்குரிய பெண்ணும் கூட. எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு. எதை வேணும்னாலும் தாங்கலாம், இதையும் தாங்க ஏதண்ணா இதயம்னு அவருடைய இறப்பின் போது சொன்னாங்க. அது மாதிரி எதை வேணும்னாலும் தாங்கலாம், ஆனால் ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தையின் இறப்பு அப்படிங்கிறது ஈடுகட்ட முடியாத இழப்பு. அப்படி தன்னுடைய குழந்தை இருதய நோயினால பாதிக்கப்பட்டு இறந்துட்டாலும் அதுல மனம் துவண்டு போகாம இருதயபூர்வமா ஒரு முடிவெடுத்து 2008 தன்னுடைய மகளின் பெயர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்னு தொடங்கி அதன் மூலமா 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு இலவச இருதய சிகிச்சை கிடைக்கிறதுக்கு உதவி செய்துட்டு இருக்கிற சித்ரா அவர்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்க சந்தோஷத்துல ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கான மருத்துவ உதவி அவங்களுடைய இதய சிகிச்சைக்காக நீங்க செய்துட்டு இருக்கீங்க. இதற்கான துவக்கம் என்னன்னு சொல்லுங்க மேடம். ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் நான் மார்ச் 2008 ஆரம்பிச்சது. ஐஸ்வர்யான்னு என்னோட டாட்டர், அவங்களுக்கு பிறந்ததுலேயே ஹார்ட்டில் ப்ராப்ளமோட பிறந்தாங்க. 3 வயசில் நாங்கள் எவ்வளோ முடியுமோ அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்த்தோம். 2 சர்ஜரி நடந்தது. ஆனால் எங்களோட துரதிர்ஷ்டத்தில் அவள் செகண்ட் சர்ஜரிக்கு அப்புறம் தவறி போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு ஏதாவது 1-2 குழந்தைகளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைகளுக்கு பர்சனலாக சப்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் ஒரு 9 வருஷம் முன்னாடி டாக்டர் KR பாலகிருஷ்ணன் அவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இது மாதிரி நிறையா குழந்தைகளுக்கு எங்களால் பணக்குறவுனால ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது. நம்மளால் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பித்து அது மூலியமாக இந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு தொகை ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுனாக்க நிறையா குழந்தைல நாங்கள் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. நான் உடனே சரின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பா கே நாகராஜன் அவர்கிட்ட நான் இது மாதிரி டாக்டர் பாலகிருஷ்ணன் கேட்குறாங்க, நம்மளால் இது மாதிரி ஒரு சேவை பண்ணுறதுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பாவும் உடனே கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாமல் நம்ம ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் நான் இப்படி தான் சின்ன முறையில் ஆரம்பித்தது. இப்போது நாங்கள் 1000 மேலே குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த 1000 குழந்தைகள் மூஞ்சிலையும் அவளோட ஸ்மைல்ஸ்லேயும் நான் என்னோடய ஐஸ்வர்யாவை பார்க்குறேன். சாதாரணமாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு, ஒரு இழப்பு வந்தால் அதனுடைய பாதிப்பு அடுத்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஈஸியாக நம்மளால் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய அடி எடுத்து வச்சுருக்கீங்க ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமாக. இதை நீங்கள் துவங்கும் பொழுது உங்களை சுற்றி இருந்தவங்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு மேடம் இருந்தது? நான் ஆர்டிஸ்ட் பை ப்ரொஃபஷன், டாக்டர் இல்லை. ஸோ நான் டாக்டர் பாலகிருஷ்ணன் அண்ட் அவரோட டீமோட சந்தித்து நாங்கள் இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லோரும் ரொம்ப எந்தூசியாசமோட இந்த ப்ரோக்ராமை நடத்தணும்னு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்களோட மெயின் ஸ்ட்ரென்த். அதாவது என்னோட டாக்டர்ஸோட எந்தூசியாசம், அவளோட எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணோன்னாலும் அவங்க ரெடியாக இருக்காங்க. குழந்தைகளை நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு அது ஒரே நோக்கத்தில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுற வேலையாக இருக்கிறதுனால இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் சொசைட்டியில் இருக்கிறவங்க, எங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. என்னோடய ஹஸ்பண்ட், என்னோடய டாட்டர், என்னோடய ஃபாதர், இன்லாஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பட் அண்ட் ஃபஸ்ட் இயர் ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருத்தருக்கும் தெரியாது நாங்கள் என்ன வேலை பண்ண போகிறோம்னு. சில பேர் சரி இந்த அம்மா ஏதோ ட்ரீம் பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எவ்வளோ குழந்தைல உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சின்னு இருக்கீங்க, இதெல்லாம் பெரிய காரியம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அப்படிலாம் சம் கமெண்ட்ஸ்லாம் வந்தது. இனிஷியலி ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாத்திரம்தான் முன் வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் தெரிய வந்தது இவங்க நல்ல காரியம் பண்ணுறாங்க, ரொம்ப டிரான்ஸ்பெரண்ட்டாக இவங்களோட ட்ரஸ்ட்டு நடத்துகிறாங்கன்ட்டு. அதனால் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது இப்போ சொல்லறதுக்கு. அது மாதிரி நிறையா கார்ப்பரேட் டோனர்ஸ் CSR ப்ரோக்ராம்ஸ் த்ரூவாக நம்மளை சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் இன்னும் நிறையா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அம்மையனை சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து எங்கள் ஸ்கூலுக்கு செக்கப்புக்கு வந்தாங்க. அப்போ அந்த ஹெல்த் டாக்டர் செக்கப் பண்ணி, உனக்கு இதயத்தில் ஓட்டை இருக்குது, நான் ஒரு கேம்ப் வைப்போம், அப்போ வந்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம், தழும்பு இல்லாமல் ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம், சென்னைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க.
சரின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க கேம்ப் வச்சப்போ. அப்போ ஐஸ்வர்யா டெஸ்ட்லேருந்து டாக்டர் சாமியும் டாக்டர் அருளும் அங்கே கேம்புக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து செக்அப் பண்ணி எனக்கு இருதயத்தில் ஓட்டருக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி சென்னைக்கு நாங்கள் வருவோம், ட்ரஸ்ட்லேருந்து கூப்பிட்டு போவாங்க. அப்போ நீங்கள் வந்தால் போதும், அங்கே போனோடனே ஆப்ரேஷன் சின்னதாக பண்ணிட்டு குணப்படுத்திடலாம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு சர்ஜரின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சர்ஜரின்னு சொன்னோடனே ரொம்ப பெரிய மாதிரி நினச்சேன். அப்புறம் டாக்டர்ஸ்லாம் பேசி இதெல்லாம் ரொம்ப பயப்படலாம் வேணாம், தைரியமாக வரலாம் அப்படின்னு சொல்லி போனவொடனே கூப்பிட்டு போனாங்க. வந்து தழும்பு இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் நல்லா பண்ணிட்டாங்க. நான் பெரியவன் ஆனோடனே டாக்டர் ஆகி நானும் இதே மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் குணப்படுத்துவேன். இந்த பயணத்துல மேடம் நீங்க நிறைய குழந்தைகளை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு அவங்களுடைய சிகிச்சை வெற்றி அடையும் போது அவங்களுக்கு மனதளவில் அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். நீங்க மறக்க முடியாத ஒரு சம்பவத்தை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. எனக்கு ஆக்சுவலி 1000 குழந்தைகளும் என்னோட குழந்தைகள்னு தோணுறது. ஏதாவது ஒரு குழந்தையில சொல்லவே முடியாது. ஒரு குழந்தைகளோட கதையும் அவங்க பேரண்ட்ஸோட ஃபீலிங்கும் எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும். பட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 101 சைல்டு நம்ம ஸ்பான்சர் பண்ண குழந்தையோட பேர் ஐஸ்வர்யா. That was a very touching moment for me. So a lot of them when I lost Aishwarya அவங்க சொன்னாங்க அது மாதிரி அவள் வந்து குழந்தை போனது அதுக்கும் ஒரு மீனிங் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ ஆஸ் அ மதர் நான் நினச்சிருந்தேன், என்ன சொல்கிறாங்க இவங்க, குழந்தை இறந்து போயிருக்கு, நம்மளை வந்து இதுவும் ஏதாவது நல்லதுக்குன்னு சொன்னாங்களேன்னு இப்போ புரிய வருது. தட் அவள் ஒரு குழந்தையோட நினைவில் இப்போ 1000க்கு மேலே குழந்தைகள். நீங்க வந்து 101வது குழந்தை ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆச்சரியம் வருது மேடம். நீங்க அதை ஒரு குழந்தையோட நிறுத்தாம 1000 குழந்தைக்கு கொண்டு போயிருக்கீங்க, அத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கீங்க. உங்களுடைய இளம் பருவத்துல இதெல்லாம் நீங்க செய்வீங்கன்னு எதிர்பார்த்துருக்கீங்களா? எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் செய்யணும்னு? நினைக்கவே இல்லைம்மா. நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிஸ்ட் அண்ட் மியூசிக் அது ரெண்டும் தான் என்னோட லைஃப். ஸோ நான் பாட்டுக்கு யோகா, ஆர்டிஸ்ட், மியூசிக் அது மாதிரி லைனில் இருந்துட்டு இது மாதிரி ஒரு சீரியஸ் லைனில் இந்த குழந்தைகளை காப்பாற்றுற ஒரு ரோல் வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல. குழந்தைங்கள் வந்து நியூபார்ன் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பிறந்த உடனே பிறக்கிறதுக்கு முன்னாடி கரு உருவாகும் போதே இருக்கலாம். முக்கால்வாசி குழந்தைகள் வந்து 28 நாள்லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ப்ரெசென்ட் பண்ணிடுவாங்க. காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா வெயிட் போடாமல் இருக்கும், மூச்சு திணறல், நீல கலரில் மாறுவாங்க. இதை மாதிரி இருந்ததுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் சஸ்பெக்ட் பண்ணலாம். இதர குழந்தைங்களுக்கு ஓட்டை இருக்கலாம், இல்லை ரத்த குழாயில் மாறி இருக்கலாம், இல்லை வால்வு சுருக்கம் இருக்கலாம், இது இருக்கலாம். நியூபார்ன் குழந்தைகள் ஹார்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து முக்கால்வாசி ஜெனட்டிக் ப்ராப்ளம், அதாவது மரபணு சம்மந்தமாக தான் இருக்கும். 1000 குழந்தைகள் பிறந்தால் 8 குழந்தைங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கலாம். அந்த 8ல் 2 இல்லை 3 குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது இன்டர்வென்ஷன் தேவைப்படும். காமன் காஸ் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது, அம்மா குழந்தை உண்டாக இருக்கும்போது டயபெட்டிஸ், அப்புறம் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இதெல்லாம் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸு. மீதி என்ன காரணம் கண்டுபிடிக்கவே முடியாது. அது சீக்கிரம் கண்டுபிடிச்சி சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அவங்க லைஃப் லாங் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குறிப்பிட்ட கண்டிஷன், சில கண்டிஷன் வந்து பிறந்து 7 நாளில் குணப்படுத்தணும், இல்லைன்னா குழந்தை தவறி போயிடும். சில இது 1 மாதம் இல்லை 2 மாதம், சில குழந்தைகள் 6 மாதம், சில ஹார்ட்டில் பெரிய ஓட்டைகள்லாம் இருப்பாங்க, அவங்களாம் 7-8 வயசுக்கு மேலே குணப்படுத்த முடியாமல் இருக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து அவங்கள நல்ல நார்மல் லைஃபுக்கு கொண்டு வந்துடலாம். குழந்தைகளுக்கு வந்துட்டு 20 வாரம் வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ இருந்தே நம்ம ஹார்ட் எப்படி இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சில குழந்தைகளுக்கு வந்துட்டு இம்மீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும், சில குழந்தைகளுக்கு வந்துட்டு 3 மாதம் 6 மாதம் 1 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2 விதமான ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, அதாவது இந்த போனை கட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது. இப்போ ஓட்டை இருந்ததுன்னா அந்த ஓட்டையை அடைச்சிடுறது. அப்புறம் இதய குழாய்கள் மாறி இருந்ததுன்னா திருப்பி நேர்படுத்துறது. அப்புறம் இதயத்தில் வந்துட்டு ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அதை ரிலீஸ் பண்ணுறது. அது வந்து ஒரு வகை. இன்னொரு வகை ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இதயம். இதை வந்து எக்ஸ்ரே வச்சு பார்க்குறோம். என்ன பண்ணுறோன்னா தொட வழியாக ஒரு டியூபை போட்டிருக்கிறோம். இந்த டியூப் இந்த பாப்பாவுக்கு வந்து இதயத்தில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குது, அதை வந்து இந்த டியூப் வச்சு கிராஸ் பண்ணிவிட்டு நுரையீரல் வரைக்கும் போயிருக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டியூபுக்கு உள்ளே வந்துட்டு ஒரு பட்டன் தான் டிவைஸ்ன்னு சொல்கிறது. ஓகே, அது உள்ளே வச்சுருக்கிறோம். உள்ளே இருக்கிறப்போ இது மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும், வெளியில் வர்றப்போ ஓப்பன் ஆகும். இது இந்த பக்கம் ஒரு டிஸ்க்கு, இந்த பக்கம் ஒரு டிஸ்க்கு, 2 டிஸ்கை வச்சு
இப்போ ஓட்டை மூடியாச்சு. திருப்பி ஸ்கேன் பண்ணி செக் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கா, இந்த பட்டன் கரெக்டான இடத்துல இருக்கா, பக்கத்தில் ஏதாவது வேல்வ் தொட்டுட்டு இருக்கா, ஏன்னா செக் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இதை வந்து வெளியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி இந்த இதை வந்துட்டு அன்ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இப்போ தொட வழியாக உள்ளே போயிருக்கிறோம், இந்த டியூப் வந்து வெளியில் தொட வழியாக நிற்கிது, இப்போது அன்ஸ்க்ரூ பண்ணிடுவோம். அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்டன் எங்கே ஓட்டை இருந்ததோ அந்த இடத்துல போய் இந்த பட்டன் நின்றுட்டு இருக்கு இப்போது. ஸோ வெளியில் எல்லாமே இந்த டியூப் எல்லாம் வெளியில் வந்துடும், இது மட்டும்தான் உள்ளே நிற்கும். ஸோ இந்த இடத்துல பாப்பாவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஓட்டை இந்த இடத்துல இருந்தது, ஒரு 24 மில்லிமீட்டர் ஓட்டை இருந்தது. அதை வந்துட்டு இந்த பட்டனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாப்பாவுக்கு வெளியில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாது. இப்பெல்லாம் வந்துட்டு 25 வயசு 30 வயசுலயே ஹார்ட் அட்டாக் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம எல்லாருமே வந்துட்டு சாப்பாடுல இருந்துட்டு எக்ஸசைஸ் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கிடையாது. இதெல்லாம் சேர்த்து பார்க்குறப்போ 20 வயசு 25 வயசுலலாம் இதயத்துக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. என்ன நடக்குதுன்னா அந்த இதயத்துக்கு போகிற ரத்த குழாயில் கொழுப்பு சத்து போய் அடைச்சி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ஒரு 40 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தோமோ அதுபடி பண்ணுறது நல்லது. ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு அட்லீஸ்ட் 1/2 hour 1 hour வாக்கிங். ரெண்டாவது, மோர் வெஜிடபிள்ஸ் இன் அவர் டயட். சாப்பிட்றப்போ நிறைய கீரைகள் காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது. மேம், இப்போ கிட்டத்தட்ட 10 வருடங்களா நீங்க ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அவங்களோட இதய சிகிச்சைக்காக நீங்க நிறைய உதவிகள்லாம் செய்திருக்கீங்க. ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் எப்படி மேடம் செயல்படுது? ஸோ ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்டில் நாங்கள் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவ் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நாங்கள் பிறந்த குழந்தைலேருந்து ஒரு 18 வயசு குழந்தைகள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நாங்கள் வந்து நிறையா விதத்தில் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறோம். நாங்கள் இப்போது கவர்மெண்ட்டோட நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் கவர்மெண்ட் ஸ்கீமோடு சேர்ந்து நிறையா டிஸ்ட்ரிக்ஸில் எங்களோட டாக்டர் ஸ்க்ரீனிங்காக போகிறாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் மூலியமாக நாங்கள் வந்து எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக நாங்கள் டயக்னோஸ் பண்ண முடியறதோ அவ்வளோக்குள்ள நிறைய அவுட்கம்ஸ் பெட்டராக இருக்கும் சர்ஜரிக்கு. அதனால நாங்கள் நிறையா ஸ்க்ரீனிங் கேம்ப் நடத்துகிறோம். கவர்மெண்ட் ஸ்கீம் குழந்தைகளை தவிர நாங்கள் பாண்டிச்சேரி ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் நியூபார்ன் சில்ட்ரனுக்கு ஃப்ரீ ஸ்க்ரீனிங் நடத்துகிறோம். அதே மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் ஹாஸ்பிட்டல்ஸ் சைதாப்பேட், அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேலூர், தேனி அவங்களோட டைஅப் வச்சுட்டு ரெகுலராக எங்கள் டாக்டர்ஸ் அங்கே போய் ஃப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணி தேவைப்படுற குழந்தைகளுக்கு நாங்கள் சர்ஜரிக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஸ்க்ரீனிங். அதுலேருந்து டயக்னோஸ் ஆன குழந்தைகள் நாங்கள் வந்து எங்கள் டாக்டர்ஸ் அவங்கள கவுன்சில் பண்ணி பேரண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ப்ராப்ளம், அதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம், எப்படி சர்ஜரி மூலிமா அதை கரெக்ட் பண்ணலாமா, இல்லை டிவைஸ் க்ளோஷர்னு அது வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஓப்பன் பண்ணாமல் ப்ரொசீஜர் இருக்குது, அது வழியாக ஹெல்ப் பண்ணலாமா சொல்லிவிட்டு டாக்டர்ஸ் பேரண்ட்ஸை கவுன்சில் பண்ணி கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது, சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கீம்லேருந்து கிராண்ட் ஆகிற தொகை வந்து இவ்வளோ பெரிய சர்ஜரிக்கு பத்தாமல் இருந்ததுனாக்க நாங்கள் ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்லேருந்து மேல்கொண்டு தொகை கொடுத்து அந்த சர்ஜரியை நடத்த வைக்கிறோம். மேடம், அப்போ நீங்கள் ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமாக வெறும் சிகிச்சைக்கான பண உதவி மட்டும் இல்லாமல் முதல் அடியிலிருந்து அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழற வரைக்கும் அத்தனை உதவிகளையுமே நீங்கள் செய்துட்ருக்கீங்க. வெற்றிகரமாக சிகிச்சை முடிந்த இந்த குழந்தைகள்லாம் இன்னுமே ஐஸ்வர்யா ட்ரஸ்டோடைய தொடர்பில் இருக்காங்களா? கண்டிப்பாக. அவங்க வந்து எங்கள் டாக்டர்ஸை மீட் பண்ணுறதுக்கு எப்படியும் 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டா 1 year செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அதை தவிர நாங்கள் ஆனுவல் டே செலிப்ரேஷன் பண்ணுறோம் வருஷத்தில் ஒரு தடவை. அதில் நிறையா குழந்தைகளை கூப்பிட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணி அவங்களோடையும் தொடர்பில் இருக்கோம். ப்ளஸ் எங்களுக்கு டேட்டா பேஸ், எல்லா குழந்தைகளோடும் டேட்டா பேஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அவங்க சில குழந்தைகள் சின்ன வயசில் சர்ஜரி ஆன குழந்தைகள் கூட நாங்கள் எங்கள் பெரிய டாக்டர்ஸ் டாக்டர் பாலகிருஷ்ணன் வயசான அப்புறம் கூட வந்து பார்க்குறதுக்கு மீட் பண்ணுறதுக்கு வராங்க, அவங்க வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணுறதுக்கு வராங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம், இப்போது ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமாக நீங்கள் நிறைய கேம்ப்ஸ்லாம் நடத்திட்டு வரீங்க தமிழ்நாட்டில். நிறைய குழந்தைகளை கண்டெடுத்து அவங்களுக்கு நீங்கள் உதவி இருக்கீங்க. இந்த உதவி தமிழ்நாட்டு குழந்தைகளை மட்டும்தான் போய் சேருதா? இல்லை, எங்களோட
ஒர்க் ஆக்சுவலி எந்த குழந்தைகளுக்கு உதவி தேவையாகிறதோ அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா குழந்தைகள் மகாராஷ்டிரா, பீகார், யூபி, நார்த் ஈஸ்டர்ன், பங்களாதேஷ், வெஸ்ட் பெங்கால் எல்லா இடத்துலேருந்தும் வராங்க. அண்ட் வெளியூரில் நாங்கள் வந்து ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில், ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து குழந்தைகளுக்கு அரவுண்ட் 75 குழந்தைகள் நாங்கள் ஆஃப்ரிக்காலேருந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதை தவிர்த்து ரஷ்யா, கசாக்கிஸ்தான், ஈராக் அது மாதிரி மாநிலத்துலேருந்தும் குழந்தைகளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஐஸ்வர்யாவை தொலைச்ச துக்கமும் கஷ்டமும் இந்த பல குழந்தைகளை ஹெல்ப் பண்ணதுனால கொஞ்சம் எனக்கு குறைய முடியாது. இது அது மாதிரி ஒரு துக்கம் போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த லாஸோட டீல் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். மேம், இப்போது கேம்ப்ஸ் மூலமாக நீங்கள் நிறைய பேரை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்காக உதவி செய்துட்ருக்கீங்க. இதை தாண்டியும் நிறைய பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி உதவுறீங்க? அவங்க எங்களோட நிர்வாகத்தை பற்றி தெரிஞ்சு வந்ததுனாக்க அவங்க எங்களோட வெப்சைட்டை பார்த்து எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வரலாம். அவங்க வந்து எங்கள் டாக்டர்ஸை காண்டாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு பாயிண்ட் டாக்டர்ஸ் டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி மேலே எல்லாருக்கும் ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ஓப்பன். யார் வேணாலும் வந்து எங்களை அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு சின்ன ஆர்கனைசேஷன். ஸோ எங்களோட அளவுக்கு எவ்வளோ முடியுமோ நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கூட குழந்தைகளுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கு ரொம்ப பெரிய தொகை வேண்டியிருக்கு. அதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். குழந்தைகளுக்கே 3 வயசு குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு எல்லாத்துக்கும் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வருது அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் சில சமயத்தில் நம்ம நார்மல் கோல்டு, இது இருமல் சளி வர இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ஹார்ட்டை போய் அஃபெக்ட் பண்ணலாம். அப்படி அஃபெக்ட் ஆச்சுன்னா, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ரொம்ப சிவியராக வந்துச்சுன்னா அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து ஸ்டெபிலைஸ் பண்ணுவோம். சரியாகலை அப்படின்னா அவங்களுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை அதுவும் தேவைப்படலாம். மேம், இதய நோய் பொறுத்த வரைக்கும் மக்களிடையே நல்ல விழிப்புணர்வு இருக்கா? இதில் உங்களுடைய பங்கு என்ன? கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்டை பற்றி இந்தியாவில் அவேர்னஸ் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. கேன்சர், எய்ட்ஸுங்கிறாப்பில் நிறையா விளம்பரம் நடக்கிறது, நிறையா அவேர்னஸ் இருக்குது. பட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்டை பற்றி ரொம்ப குறைச்சலாக அவேர்னஸ் இருக்கிறதுனால நான் இந்த வருஷம் நாங்கள் வந்து கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அவேர்னஸ்க்கு நிறையா முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதாவது நிறையா பேரண்ட்ஸ் முதல்ல இது மாதிரி உதவி இருக்குதுன்னு தெரியாமல் தயங்குறாங்க, பசங்களை கூட்டிகிட்டு வரத்துக்கு பயப்படுறாங்க. பட் நம்ம எங்கள் செட் ஆஃப் டாக்டர்ஸ், என்னோடய வாலண்டியர்ஸ், எங்களோட ஹோல் டீம், ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் டீம், எல்லா குழந்தைகளோட அவங்க அம்மா அப்பாவுக்கும் ஆதரவாக இருந்து இது மாதிரி ஒரு பெரிய கண்டத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த பிள்ளை 4வது படிக்கும்போது காலையில் எந்திரிச்சு தலை சீவிட்டு இருந்தேன், மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் குழந்தைகள் டாக்டர்கிட்ட போய் காட்டினோம். அவர்கிட்ட போகும்போது இந்த பொண்ணுக்கு இதயத்தில் சின்ன ஓட்டை இருக்குப்பா, ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. நான் எங்களால் முடியாது சார், ரொம்ப காசு தேவைப்படுமே. ஆமாப்பா, 1.25 லட்சம் நீங்கள் கட்டி ஆகணும் அப்படின்னாரு. அப்போது இது தற்சயமாக எங்கள் சுகாதார மையம் கன்னிவாடி, எங்களுக்கு பக்கத்தில் சுகாதார மையத்துலேருந்து நர்ஸெல்லாம் வந்து பாப்பாவை செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெட்ராஸ்லேருந்து ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்லேருந்து வர்றாங்க, ஆஸ்பத்திரிக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணாங்க. இப்படி சென்னையில் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க, இலவசமாக இருக்குது அப்படின்னாங்க. வந்து ஆப்ரேஷன் பண்ணது எனக்கு நல்லாயிருக்கு. எல்லாரும் சொல்லிட்டாங்க பெருசாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு பயந்துட்டே நான் பண்ணலை இது வரலையும். இப்போ ஒன்றுமே இல்லை. நானே நேற்று பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த தழும்பு இருக்குமான்னு எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. நல்லா இருக்கு என் பொண்ணு, தழும்பெல்லாம் எந்த விஷயமே இல்லை. இது வரலையும் நடந்திருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பெரிய பிள்ளையானோடனே நர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளவு நேரம் உங்களோட பேசினதுல ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படி ஒருத்தரை சந்திச்சதுக்கு. ஐஸ்வர்யா ட்ரஸ்டோடைய வருங்கால திட்டங்கள் என்ன? ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் இன்னும் மீண்டு இது மாதிரி சேவை பண்ணி நிறையா குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறது தான் என்னோட நோக்கம். அதாவது எங்களோட எய்ம் என்னன்னாக்க, ஒரு தாயும் அவளோட
பண குறைவுனால தன் குழந்தைய இழக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட ட்ரீம். நிச்சயமா மேடம், இது ஒரு ரொம்ப பெரிய சிந்தனை. உங்களுடைய சேவை கண்டிப்பா தொடரணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதாவது மனதார நம்ம எந்த விஷயத்தை செய்தாலும் அதற்கான வழியும் உதவியும் தானாக வந்து சேர்ந்து வெற்றியில் தான் கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுக்கு சித்ரா ஒரு பெரிய உதாரணமா இருந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க மனதார எடுத்த அந்த ஒரு முடிவுனால இன்னைக்கு பல குழந்தைகளோட வாழ்க்கை மற்றும் இதயமும் துடிப்பாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இவங்களுடைய இந்த பணி மென்மேலும் தொடர நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.